வணக்கம். மகா சிவராத்திரி மகிமை. நங்கநல்லூர் எழுத்தாளர் ஜே.கே. சிவன் அவர்கள் எழுதிய மகா சிவராத்திரி மகிமையை பற்றி வாசிக்கவிருக்கிறேன். நீங்களும் தெரிந்து கொள்ளுங்களேன். இந்த வருடம் மகா சிவராத்திரி 8/3/24 இரவு 9:57 துவங்கி 9/3/24 நிறைவு பெறுகிறது. இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதம். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தசி திதி ராத்திரி கொண்டாடப்படுகிறது. 5 விதமான சிவராத்திரி விரதம் இருக்கிறது. நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி இரவு மாத சிவராத்திரி. முதல் ஒரு நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து 4 யாம வழிபாடு செய்வது வழக்கம். அடுத்த நாள் காலையில் ஸ்நானம் முடித்து சிவாலய தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி அதாவது பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்வார்கள். சிவாலயங்களில் கால அபிஷேக ஆராதனை அர்ச்சனைகளும் உண்டு. முதல் கால சாம யாம பூஜா அர்ச்சனை அபிஷேகத்துக்கான திரவியங்கள். வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமஸ்கந்தர், அபிஷேகம் பஞ்சகவ்யம், அலங்காரம் வில்வம், அர்ச்சனை தாமரை அலரி, நிவேதனம் பாலன்னம் சர்க்கரை பொங்கல், பழம் வில்வம், பட்டு செம்பட்டு, தோத்திரம் ரிக்வேதம் சிவபுராணம், மணம் பச்சை கற்பூரம், அரைத்த சந்தனம் சாம்பிராணி சந்தனைக்கட்டை ஒளி புஷ்பதீபம். இரண்டாம் கால ஜாம யாம பூஜா அர்ச்சனை அபிஷேகத்துக்கான திரவியங்கள். வழிபட வேண்டிய மூர்த்தம் தட்சிணாமூர்த்தி, அபிஷேகம் பஞ்சாமிர்தம், அலங்காரம் குருந்தை, அர்ச்சனை துளசி, நிவேதனம் பாயசம் சர்க்கரை பொங்கல், பழம் பலா, பட்டு மஞ்சள் பட்டு, தோத்திரம் யஜூர்வேதம், கீர்த்தி திருவகவல், மணம் அகில் சந்தனம், புகை சாம்பிராணி குங்குமம், ஒளி நட்சத்திர தீபம். மூன்றாம் கால சாம யாம பூஜா அர்ச்சனை அபிஷேக திரவியங்கள். வழிபட வேண்டிய மூர்த்தம் லிங்கோத்பவர், அபிஷேகம் தேன் பால் நீர், அலங்காரம் கிழுவை விழா, அர்ச்சனை 3 இதழ் வில்வம் சாதி மலர், நிவேதனம் எள்ளன்னம் பழம் மாதுளம் பட்டு வெண்பட்டு, தோத்திரம் சாமவேதம் திருவண்ட பகுதி, மணம் கஸ்தூரி சேர்ந்த சந்தனம், புகை மேகம் கரும் குங்கிலியம், ஒளி பஞ்சமுக 5 முக தீபம். நாலாவது கால சாம யாம பூஜை அர்ச்சனை அபிஷேக திரவியங்கள். வழிபட வேண்டிய மூர்த்தம் சந்திரசேகரர், அதாவது ரிஷபாரூடர், அபிஷேகம் கருப்பஞ்சாறு, வாசனை நீர், அலங்காரம் கருநொச்சி, அர்ச்சனை நந்தியாவிட்டை, நிவேதனம் வெண்சாதம், பழம் நானாவித பழங்கள், பட்டு நீலப்பட்டு, தோத்திரம் அதர்வன வேதம் போற்றி திருவகவல், மணம் புனுகு சேர்ந்த சந்தனம், புகை கற்பூரம் லவங்கம், ஒளி 3 முக தீபம். பிரபஞ்சத்தில் முதல் பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின. உலகங்களே தோன்றவில்லை. அப்போது கருணாமூர்த்தியான அம்பாள் மீண்டும் உலகம் தோன்றி இயங்க பரமேஸ்வரனை இடைவிடாது தியானம் செய்தாள். சர்வேஸ்வரன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் வெளியே தோற்றுவித்து உயிர்களையும் படைத்தார். அந்த நேரம்தான் சிவராத்திரி. சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைவார்கள் என்று அம்பாள் அனுகிரகம் பண்ணி இருக்கிறாள். நந்தி சனகாதி முனிவர்கள் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து பெருமை பெற்றது போல் நாமும் விரதம் இருந்து இறைவன் அருள் பெறுவோமாக. சிவன் முழுமுதற் கடவுள். அவனை நெற்குருகி பாடிய ஞானிகள் மகான்கள் பக்தர்கள் அநேகர். ஒரு சிலரின் அற்புத பாடல்களை மட்டும் மகோன்னதமான மகா சிவராத்திரியில் அறிவோம், ஆனந்திப்போம். அருள் வேண்டி சிவானுபவத்தில் கரைவோம். ஓம் என்ற பிரணவ சப்தத்தில் 5 கோடி மந்திர சக்தி உள்ளது. நெஞ்சு அதை விடாது சப்திக்க வேண்டும். நம சிவாய என்ற 5 எழுத்தில் சகல சக்தி மட்டுமல்ல, பாப விமோச்சனமும் உள்ளது. 5 கோடி மந்திரமும் நெஞ்சுளே அடக்கினால் நெஞ்சு கூறவும் உளே நினைப்பதோர் எழுத்துளே 5 4 3 உளே அடங்கினால் 5 எழுத்ததாய் அமைந்ததே சிவாயமே என்கிறார் சிவவாக்கியர். வேதங்களில் 7 கோடி மந்திரத்தில் 5 கோடி மந்திரம் மிகவும் முக்கியமானதாகும். இந்த 5 கோடி மந்திரத்தை சொல்வதை காட்டிலும் 5 எழுத்தில் அமைந்துள்ள ஓம் நமசிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரம் அதிலேயே ஓம் என்பதிலேயே அடங்கும். நமசிவாய என்று சொல்லும் அட்சரம் சிவனே இருக்கும் இடம். சகல அபாயத்திலிருந்து தப்ப உதவும் உபாயம். பிராணனை பாபத்திலிருந்து மீட்டு நற்கதி தர உதவும் மந்திரம். நமசிவாயம் என்று அவர் பாடிய பாடல் இதோ. சிவாயம் என்ற அட்சரம் சிவன் இருக்கும் அட்சரம். உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அட்சரம்.
கபாடமுற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாயம் அஞ்சும் எழுத்துமே. சிவபாக்கியர் சொன்னது. சிவராத்திரியின் மகிமையை தெரிந்து கொண்டோம் அல்லவா? நன்றி, வணக்கம்.